ரசிகர்கள் கூட்டம் வேற, ஓட்டு எப்படி மாறுதுன்னு தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியல. உட்காந்துட்டு ஏதோ விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் தான் விஜயை தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஆடுறாங்க. இது ஊடகங்கள் தான் டோட்டலாக காலி. திமுக வந்து திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் விலகிச்சிங்கன்னா, விஜய் கூட போனாங்கன்னா திமுக தோல்வி கன்ஃபார்ம். திமுக முதல்வர் ஆக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஏற்றுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் கொடுக்கும்போது மக்கள் இதெல்லாம் நீங்க வந்து எலெக்ஷன் வர நேரத்துல தான் கொடுத்திருக்கீங்க. கடந்த 4 வருஷமா வயிறுக்கு எப்ப பசிக்குதோ அப்பதான் சோறு போட முடியும். அப்ப ஓட்டுக்காக லஞ்சமா கொடுக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். சார், இப்ப இருக்கக்கூடிய கள சூழல்ல திமுகவுடைய கூட்டணி வந்து பலமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கா சார்? அண்ணனை கேட்டால் பலமா இருக்குன்னு சொல்லுவாரு. உங்களோட கருத்து? இல்லை, இது இப்போ வந்து நம்ம தீர்மானமாக சொன்னால் ஜோசியம் சொல்கிற மாதிரி தான். பலகீனமாக இருக்குன்றதோ இல்லை பலமாக இருக்கிறதோ அது வந்து ஜோசியம் சொல்கிற மாதிரி தான் ஆகுமே தவிர, தேர்தல் நெருங்க கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி போகிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து பிரிந்து செல்றதா? இல்லை, காங்கிரஸ் பிரிந்து போகிறதுக்காக இந்த சீன் போடல. அவங்க அதிகமான தொகுதிகள் கேட்கறதுக்காக சீன் போட்டு இருக்காங்க. தாவேக்காக்கு ஆதரவுன்ற மாதிரி. தாவேக்காக்கு காங்கிரஸ் போகாது. ஏன் போகாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா, அவனுடைய ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு தேசிய கட்சி, அதுவும் இந்தியா கூட்டணியில் வந்து திமுக வந்து முக்கியமாக அங்கம் பெறுது. ஒரு 30-25 எம்பி வந்து இந்தியா கூட்டணியில் இங்கே ஆதரிக்கிறாங்களே காங்கிரஸுக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சாதாரணமாக வந்து தாவேக்காக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் போயிடாது. ஏன்னா விஜய் அவர்கள் தான் ஆஃபர் கொடுத்துருக்காரு இல்லையா? இல்லை, விஜய் ஆஃபர் கொடுக்கலாம். ஆமாம், ஆஃபர் எல்லாம் கொடுக்கலாம். ஆஃபர் கொடுத்தாலும் இவருடைய ஓட்டு வங்கி என்ன இருக்குது? இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குது? 8% இருக்கா இல்லையா? அது போல இவருக்கு எதுனா இருக்கா? விஜய்க்கு எதுவுமே இல்லை. இன்னும் களத்தில் ஓடவே இல்லை. இவர் இன்னும் ஓட்ட விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே. ரசிகர்கள் கூட்டம் வேற, ஓட்டு எப்படி மாறுதுன்னு தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியல. உட்காந்துட்டு ஏதோ விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் தான் விஜயை தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஆடுறாங்க. இது ஊடகங்கள் தான். அவர் போகிறாரு, வராரு, சாப்பிட்றாரு, வண்டியில் போகிறாரு. அவன் மீடியாவை மதிக்கிறது கூட இல்லை. நாயோட மோசமாக நடத்துகிறான் மீடியாக்காரன். ஆனால் மீடியாக்காரன் அவனை விடாமல் வரட்டிகிட்டே இருக்கானுங்க. புரிஞ்சுங்களா? என்னை பொறுத்த இல்லை என்னன்னு சொன்னால், அவங்ககிட்ட இருக்கிற எல்லாமே பார்த்தா யங்ஸ்டர் தான் இருக்காங்க. இப்போ இந்த ரசிகர் கூட்டம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல் பண்ணி அவனுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வந்து தானே எவனுக்குமே தெரியல. எவனை கேட்டாலும் வீட்டில் பண்ணாங்க, நான் பண்ணலன்றான். புரியுதுங்களா? ஏன்னா புது வாக்காளராக வரானுங்களா? அப்போ புது வாக்காளர்னா அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணும். அவங்க அப்பா போன தேர்தல் எங்கே வாக்களித்தார், அவங்க அம்மா போன தேர்தல் எங்கே வாக்களித்தாங்க, இந்த லிஸ்ட்டெல்லாம் அதை முறைப்படுத்தி பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இளைஞர் கூட இந்த முறை எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த வாக்காளர் பதிவு ஆகலை அவனுங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து விஜய் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய, விவாதங்களில் பேசக்கூடியவங்க வந்து விஜய்க்கு வந்து 18 இருக்குது, 20 இருக்குது, 25, சில பேர் 40 கூட அடித்து விட்றாங்க. இல்லை, ஆட்சி அமைச்சிட்டாரு. ஜனநாயகன் படத்துக்கு வந்து என்னுடைய நண்பர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு சொல்கிறாரு, ஜனநாயகன் படத்தினுடைய வெற்றி விழா தமிழ்நாட்டில் தான் நடத்த போகிறாங்கன்றாரு. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இதெல்லாம். ஏன் சொன்னால் இன்னும் என்னன்னே தெரியல. புரியுதுங்களா? அந்த சினிமா மோகத்தால் எல்லாம் வாக்காக மாறணும்னு சொன்னால் திமுகலாம் எப்போ வந்துடும்? ஏன்னா வடிவேல் வந்து வடிவேல் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தமிழ்நாடாக அவர் பின்னாடி போச்சா இல்லையா? ஒன்றுமே ஆகலையே. என் விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்தது இல்லை. எம்ஜிஆருக்கு வந்ததுன்னு சொன்னால், எம்ஜிஆருக்கு அந்த நேரத்தில் வந்து திமுகலேருந்து விலகும் போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள்லாம் அவர் கூட வராங்க. அவருக்கு சினிமா பிரபலம் ஒன்று இருக்குது பேர். அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக என்ற ஒரு கட்சியை ஒழித்து கட்டணுன்றதுக்காக கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் உட்பட ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக வந்து எம்ஜிஆருக்கு இருந்தாங்க இன்றைக்கி விஜய்க்கு அப்படி யாருமே இல்லை. இவர் வந்து மேற்கோள் காட்டினான், 76 66ன்னு சொல்லி மேற்கோள் காட்டினான். அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எப்படியாவது திமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாக இல்லைன்னா ஸோ அவர் நம்ம ரைட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இதில் தோட்டத்திலே இருப்பார். அவரெல்லாம் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. இன்னொன்று வந்து காங்கிரஸ் வந்து தேசிய கட்சிக்கு என்னென்னா, இந்தியாவிலே வந்து முதல் மாநில கட்சியாக உருவானது திமுக தான். அப்போ இதை ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு வேலையில் இருந்தாங்க. அப்புறம் பிராமணர்கள்
இருக்காங்க ஆரியர், அவங்க வந்து என்னன்னு சொன்னால் எப்படியாவது திமுக ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட ஒரு ஆதரவு வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அதனால எம்ஜிஆர் வந்து ஈஸியாக வென்றாரு வைங்க. அதே மாதிரி வந்து விஜய்க்கு வரணும். இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் நீங்கள் யதார்த்தமாக பாருங்கள். இப்போ அதிமுக வாக்கு வங்கி அதிமுக தான் போகும், திமுகவுக்குன்னு வாக்கு வங்கி இருக்குது, திமுக தான் போடுவான், இருக்கா இல்லைங்களா? மாற்றி கூட பேசுறதில்லை பார்த்தீங்களா பொதுத்தளத்தில். அதேமாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கிற வாக்கு வங்கி நாம் தமிழ் கட்சிக்கு தான் போவாங்க. அப்புறமா வந்து இப்போ பாமகக்குன்னு வாக்கு வங்கி. ஆனா மாற்று அரசியல் வேணும்னு விரும்புறவங்க அந்த வாக்குகள்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து போறது இல்லை, மாற்று அரசியலை விரும்புறக்கூடிய ஒரு 5% வச்சு ஒரு முதல்வர் ஆயிடுவாரா? ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவார். மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க. அது ஏற்கனவே சீமான மாற்று அரசியலை களத்தில் வந்து பார்க்கறது வந்து மக்கள் மாற்று அரசியலான்னு பார்க்குறா சீமானது தான். இப்போ விஜய் வந்து என்ன மாற்று அரசியல்? சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட நிறைய பேர் இப்போ நான் அவருக்கு போட்டதே வேஸ்ட்டு, இனி நான் விஜய்க்கு தான் போடுவேன்னு சிலர் இதை பப்ளிக் பைட்லாம் எடுக்கும் போது அந்த மாதிரி ஒரு நிறைய மக்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சீமானுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டேன், சும்மா நான் விஜய் ரசிகர்னு வச்சுக்கலாம். நான் சொல்லுவேன் போன வாட்டி நான் சீமானுக்கு போட்டேன், ஆனால் இந்த வாட்டி சீமானுக்கு போட மாட்டேன், விஜய்க்கு போடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு நெரேட்டிவை வந்து செட் பண்ணுறாங்க ஊடக சோசியல் மீடியாவில் வந்து டிவிக்கு குரூப்ஸ் வந்து இறங்கி இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இப்போ சொல்கிறாரு பார்த்தீங்களா அண்ணன் இதுக்கு முன்னாடி பேசும்போது, ஒரு பெண்ணு பேசுது எனக்கு புருஷனே இல்லைன்னா பல விஜய் வேணும்னு. இதெல்லாம் நெரேட்டிவ் தான் அது. அப்புறம் ஐயா அது பேசுனதுயா எல்லாமே எல்லா அப்படி செட் பண்றாங்கன்றேன். எப்படின்னா பாருங்க, குடும்பமே வேணாம், இன்னொரு பெண்ணு சொல்லு பாருங்க, எங்க வீட்டுல 8 ஓட்டு இருக்கு, 8 ஓட்டு விஜய்க்கு போடணும், 9 ஓட்டு இருக்கு, 9 ஓட்டு விஜய்க்கு போடணும், இல்லை வெஸ்ட் வச்சு போட்டுருவேன். இதெல்லாம் வந்து டிவிகே காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு செட் பண்ணி சோசியல் மீடியாவில் விடுறது. இப்போ நம்ம அதெல்லாம் பேசு பொருள் ஆக்குறோம் இல்லையா? இப்போ இதை பார்த்து ஒரு விதமான விளம்பரம் கிடைக்கும் அப்படின்றது, இது ஒரு விளம்பர டாக்டிக்ஸாக தான் பார்க்கணும் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை இதில். அதனால் இன்னும் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ சதவீதம் அவ்வளோ சதவீதம் நம்ம வந்து கற்பனையில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தெல்லாம் பேச முடியாது. அதனால தான் காங்கிரஸ் வந்து அவ்வளோ சாதாரணமான கட்சி இல்லை. காங்கிரஸும் திமுக கூட்டணி விட்டு விலகாது. இப்போது விஜய் பக்கம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க காங்கிரஸ் வந்து திமுகவை எதிர்க்கன்னு நினைச்சாங்க அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி இல்லை, அது அந்த நேரம் புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், இந்திரா காந்தி இருந்த காலம் எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சியின் போது திமுக எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்தது. இது அந்த நேரத்தில் சொல்கிறேன் விஷயங்கள். இப்போ அப்படி சூழல் மாறுது இல்லையா? இப்போ சூழல் வந்து 25 எம்பிக்கு மேலே வந்து திமுக கிட்டே இருக்காங்க. அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பக்க பலம் தானே. அப்போ வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி விலகுச்சின்னு சொன்னாவோ, இல்லை திமுக கூட்டணி காங்கிரஸ் விலகுனாலும் சரி, இந்தியா கூட்டணியே முடிஞ்சிச்சின்னு சொல்லி பிஜேபி வேறு விதமாக பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்கல்ல. அப்போ இது எல்லாமே காங்கிரஸ் கூட்டி கணக்கு போடும். ஆனால் என்னன்னு சொன்னால், இப்போ மேலிட பார்வையாளர் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சிறு பல தலைவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய டைலாக்கெல்லாம் வந்து போன வாட்டி 25 சீட் ஏதோ கொடுத்தாங்க போல இருக்கு, இந்த வாட்டி 30-40 எதிர்பார்க்கறதுக்காக பண்ணுற ஒரு விளையாட்டாக தான் தெரியுது தவிர காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு தாவக்கா கூட போயிடும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லவும் முடியாது, அப்படி போகவும் போகாது. சார் இதை பற்றி உங்களோட கருத்து? அவர் உண்மையை தானே பேசுகிறாரு, நான் தான் அதை தானே சொல்கிறேன். அவனுங்க வந்து ஏற்கனவே கொடுத்த சீட்டில் அவங்க வெற்றி பெற்றது கொஞ்சம் தான், பாதிக்கு பாதி தான் ஜெயித்தாங்க. ஸோ பாதி சீட்டு ஜெயிக்கலை. ஆகையினால இப்போ அதில் நாங்கள் குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா வேஸ்ட்டாக போகுது இல்லை. இப்போ 20 சீட்டு கொடுத்தோன்னா அவங்க ஜெயித்தது 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மீதம் 12 சீட்டு வேஸ்ட்டாக போகுது. அப்போ அந்த 12 சீட்டை நாங்கள் என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதனால் இப்போ ஒரு 10 சீட்டை கொடுத்தோம்னா இன்னொரு 10 சீட்டை நாங்கள் மற்ற கட்சிகளுக்கு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ண. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலகிச்சுன்னா திமுக கூட்டணி முடிஞ்சிச்சு தான் கலகலத்துடும். ஆமாம், காங்கிரஸ் ஒரு பில்லர் மாரி திமுகவுக்கு. திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் விளைச்சுன்னா திமுக வந்து அவ்வளோதான் கீழே மேலே ஆகிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு இவர் சொல்லலாம் என்ன ஓட்டு வாங்குறாங்க, குறைஞ்சி 4% வாக்கு வாங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு வச்சுங்க. இந்த 4% வாக்கு திமுகவுக்கு மைனஸ் ஆச்சுன்னா கடந்த முறை இவங்க ஜெயிச்சதே 1.5% வாக்கு வித்தியாசம் தான், 2% வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்போவுமே ஒரு விதமான மக்கள் விரக்தி இருக்கும், அது ஒரு 2-3% குறையும். அப்போ குறைஞ்சின்னா இவங்க அவ்வளோதான். அப்புறம் புரியுதுங்களா? சொல்கிறாரு இல்லை 10 சீட்டு எவ்வளோ சீட்டு அவ்வளோ எப்படி கொடுக்க முடியும், இவ்வளோ எப்படி கொடுக்கணும்? இவங்க 10 சீட்டு இல்லை, கடந்த முறையை விட 2-3 சீட்டு கூடி தான் கேட்பாங்க காங்கிரஸ். கொடுக்கலன்னா 10 சீட்டு குறைச்சல கொடுப்போம் அப்படின்ற. ஆமாம் கொடுப்பாங்க. இவர் பேசுகிறாரு அண்ணன், இவருக்கு அண்ணனுக்கு என்ன கணக்கு போடுவார்? நான் சொல்கிறேன்ல 3-4% வாக்குகள் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா?
இருக்கா இல்லையா? அப்போ இதை வந்து திமுக இழந்ததுன்னா திமுக எப்படி வெற்றி வாய்ப்பு பிடிக்குமே? சரி, இதை சரி கட்டுறது திமுக யாரை கூட்டணியில் சேர்க்க முடியும்? இல்ல ராமதாஸ் அவர்கள் வந்து இப்ப இருக்காரு இல்லையா, அன்புமணி அவர்கள் வந்து இல்லை, நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் வரட்டும், திமுக கூட்டணிக்கு வரலாம் மேபி. ஏன்னா அவர் அன்புமணி அங்கே போனனால இவர் இங்கே வரலாம், வராமல் போகலாம். அல்லது அன்புமணியும் டாக்டர் ராமதாஸையும் அதிமுகவை பேசி அவங்களுக்கு சரி கட்டலாம், எதுவும் நடக்கலாம். அதுதான் சொன்னேன், தேர்தல் நெருங்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் திமுக வந்து காங்கிரஸ் போயிடுச்சின்னு சொன்னால் திமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனம், டோட்டலாக காலி. திமுக வந்து திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் விலகிச்சின்னா, விஜய் கூட போனாங்கன்னா திமுக தோல்வி கன்ஃபார்ம். திமுக முதல்வர் ஆக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஏற்றுக்கு சொல்லுங்கள். சரி, இதை பத்தி உங்க கருத்து? ஆனால் அவர் வாய் பிடிச்சதா மாங்காய் பிடிச்சதா பேசுறாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்றேன், அது 2-3% வாக்குகள் வந்து அந்த வித்தியாசம் அவர் சொன்னது என்னவோ கரெக்டு. ஆனால் இப்போ இவர் சொல்கிறாரு நாங்கள் ஆளுங்கட்சின்னா ஓட்டு குறையுன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்படி இல்லை கணக்கு. இப்போ நாங்கள் வந்து செஞ்சது வந்து அதிகமாக செஞ்சுருக்கோம். மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயெல்லாம் விடு, அதெல்லாம் வெந்து போச்சு. நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட இப்போ 2 கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு. அதுவும் இப்ப ஆட்சி முடிகிற நேரத்துல தான் அந்த 2 கோடி மக்கள். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 50 லட்சம் பேர் எது 1.5 லட்சம் 1.5 கோடி பேருக்கு, புரிஞ்சுக்கோ, தெரியாம பேசாத. 1.5 அதுல நிறைய பேருக்கு வந்து விட்டு போச்சு, அதெல்லாம் பண்ணி தான் 1.5 கோடி மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு 50 லட்சம் பேருக்கு சேர்த்து கொடுக்குறோம். மொத்தம் 2 கோடி மக்கள் வாங்குறாங்க. இலவச உரிமை பஸ்ஸு, இலவச பஸ்ஸு வேறு அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு, பொம்பளை பசங்களுக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் அவங்களுக்கும் நாங்கள் தர்றோம். இப்போ 2வது கல்லூரியில் படிக்கிற தேர்ட் இயர் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஒரு இப்போ 10 லட்சம் கொடுத்துருக்கோம். நான் அடுத்த மாதத்தில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்க போகிறோம். இது அதே மாதிரி இப்போ பொங்கல் ஏனாம் கொடுக்குறோம். பொங்கலுக்கு வந்து இப்போ 3000 ரூபா கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது மக்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து எலெக்ஷன் வர நேரத்தில் தான் கொடுத்துருக்கீங்க. வயிறு எப்போ பசிக்குதோ அப்போ தான் சோறு போட முடியும். அப்போ ஓட்டுக்காக லஞ்சமாக கொடுக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கோம். மக்கள் இதை எதிர்பார்க்கறாங்க. மக்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது கொடுத்தீங்க. நீங்க போன வருஷம், அதுக்கு முந்தைய வருஷம் கொடுத்தீங்க. பொங்கலுக்கு ஏனாம் கொடுத்துருக்கு. பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? அது ஏன் கொடுக்கலன்னா எங்கள்கிட்ட அப்ப பணம் இல்லை, கொடுக்கல. இப்ப பணம் இருக்கு, கொடுக்குறோம். இப்ப சம்பாரிச்சிட்டீங்களா? கடன் வாங்க? சம்பாரிச்சிருக்கோம். கடன் வாங்கி கொடுக்கல, சம்பாரிச்சிருக்கோம். 28% ஜிடிபி உயர்ந்திருக்கு. 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க. அது முன்ன வாங்கிட்டோம். எங்க இப்ப முன்ன வாங்கி பாருங்க. அதெல்லாம் உடனே கடன் அடைக்க முடியாது. வாங்கின காசு என்ன பண்ணீங்க? கட்டி இருக்கோம். போய் கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக வாங்கினேன்னு சொல்றாங்க. என்ன கட்டமைப்பு? என்ன கட்டமைப்பு இல்ல. நீங்க அப்படி சுத்திட்டு வர்றீங்களா, ஊரா போறீங்கல்ல, அரசு அலுவலகங்கள்லாம் பாருங்க. எல்லா அரசு அலுவலகங்களும் இப்ப முன்னெல்லாம் தனியார் கட்டடங்கள்லாம் வாடகைக்கு இருந்துச்சு. இப்ப எல்லா அரசு கட்டடங்களும் நம்மளுடைய சொந்த கட்டடங்கள்ல இயங்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து செங்கோட்டையே எங்க ஆட்சியில் தான் கட்டினதுன்னு கூட. ஆமா, செங்கோட்டைன்னு அவங்க ஆட்சியில கலட்டினாங்க. எல்லா திமுக ஆட்சியிலையும் கட்டினாங்க, அண்ணா திமுக ஆட்சியிலையும் கட்டினாங்க. அவங்க ஒன்றும் செய்யலைன்னு சொல்றதுக்கு. செங்கோட்டையே அமைச்சருடைய அறைகளும் அமைச்சர் தங்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலை இருக்கக்கூடிய வீடுகளையும் திமுக ஆட்சியில கட்டினது தான். எது அது இல்லை, அதெல்லாம் வீடு இல்லாமல் இருந்தாங்க, அதெல்லாம் கட்டினாங்க, கட்டமைப்பு உருவாக்குனாங்க 4 லட்சம் கோடி வாங்கி. அப்படித்தானே? அது மட்டும் இல்லைங்க, எத்தனை பாலம் கட்டியிருக்கோம். எம்எல்ஏக்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் இருந்தது, 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. அடாடாடாடா, உருகுறீங்க அப்படியே. உருகுல உண்மையை என்ன. அப்புறம் அங்கங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபாரத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு சைக்கிளில் போகிற பசங்க போய் விழுந்துருவானுங்க. இப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே தடுப்பு போட்டிருக்காங்க. ஒரு நல்ல காரியம் திமுக போட்டிருக்காங்க. தடுப்பு பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே வந்து தடுப்பு போட்டிருக்காங்க. சில பேர் அங்கே போய் யூரின் போவாங்க அந்த டிரான்ஸ்ஃபர். இப்போ அதெல்லாம் போகாத அளவுக்கு அந்த அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஒரு இதுவை வச்சு அந்த தடுப்புகளை அதெல்லாம் உண்மையிலே வெல்கம், பாராட்டலாம். ஆனால் அதுக்காக வந்து 4 லட்சம் கோடி எல்லாம் டூ போச்சு. அத்தா 4 லட்சம் கோடி அதுக்கு மட்டுமா தான்? எத்தனை குடிநீர் தொட்டிகள் திறந்துருக்கோம் மக்களுக்கு. இங்கே பாருங்கள்,
இந்த திராவிட மாடல் ஆட்சி 2001 வந்ததுக்கப்புறம் 2001 2002க்கு அப்புறம் தான் நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். ஏன்னா அது கொரோனா பீரியடு முடியலை. 2002லேருந்து இந்த 2004 வரையும் நாங்கள் செஞ்ச சேவைகள் மக்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் இதை உங்க கட்சி உங்க குடும்பத்தாருங்களா? எங்க குடும்பத்தாருன்னு நீங்க தான் சொல்லுவீங்க. மக்கள் பொதுமக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் எல்லாம் நாங்க வாழ வச்ச எல்லா மக்களும் எங்களை பாராட்டுறாங்க. எல்லா குழந்தைகளும் பாராட்டுறாங்க. அப்ப காங்கிரஸ் அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா கூட்டணிக்கு வரலன்னா கூட நீங்க அமோக வெற்றி பெறும். அப்படி என்ன நான் சொல்லல. கூட்டணி எங்க கூட்டணி வெற்றி பெறும் அவ்வளவுதான். எங்களுக்கு இங்க பாருங்க, இல்ல இப்பதான் சொன்னீங்க சார் நாங்க செஞ்சிருக்கோம் சார். காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்தா போதும், அதுக்கு மேல இருந்தா இல்ல காங்கிரஸ் போன தடவை கொடுத்த சீட்ல ஜெயிக்காம தோத்து போயிட்டாங்கல்ல சார். தோத்த சீட்டெல்லாம் வேஸ்ட். ஆமா, அவங்க நின்னது அதிமுக கூட்டணியில இல்ல, திமுக கூட்டணியில நின்றுதான் தோத்து போனாங்கல்ல. திமுக கூட்டணியில எப்படின்னா எப்பவுமே அவங்களுடைய அந்த சூழ்ச்சிகளை எப்படிப்பாங்க, திமுக சின்னத்தில் நிக்கிறவனு ஜெயிக்க வைப்பாங்க. ஆமாம்மா, அதிமுக மட்டும்தான் கூட்டணி கட்சிக்கு வேலை அவன் கட்சி வேட்பாளர் மாதிரி நின்று வேலை செய்வாங்க. அதிமுக கட்சியில எல்லாம் திமுக கட்சியில பொறுத்தவரையும் அவங்க கூட்டணியில் நின்னா கூட அவங்க சின்னத்தில் நின்னா, உதயசூரியன் சின்னத்தில் நின்னா தான் அந்த லோக்கல் பாடி அந்த பூத் கமிட்டி எல்லாம் பயங்கர சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. இல்லைன்னா காசு வாங்கிட்டு போய் தூக்கிடுவானுங்க. அப்படி காசை வாங்கிட்டு இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, காங்கிரஸ் போன முறை இத்தின் தொகுதியோ ஏன்னு சொன்னால் காங்கிரஸ் அதிகமாக ஜெயிக்கக்கூடாது. ஒரு 20 சீட்டு கொடுத்தா விட 10 சீட் தான் அவங்க ஜெயிக்கணும், 10 சீட் தோக்கணும். ஏன்னா 20 சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க. அடுத்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் கூட. அப்போ இந்த யுக்தியை, இந்த சூழ்ச்சியை, இந்த கேவலமான அரசியலை திமுக மட்டும்தான் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு போன முறை முஸ்லீம் லீக் என்ன சொன்னிச்சு, நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம், ஏன் நிச்சயம் சரி நில்லுங்கன்ட்டு 3 தொகுதியும் தோக்க வச்சுட்டாங்க தெரியுமா. ஆனால் இந்த அப்துல் சமது, இந்த பேராசிரியர் ஜவஹர்லால் மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறனால ஜெயிக்க வச்சாங்க. உண்மையில பார்த்தீங்களா இல்லை? நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் அரசியல். அதனால் திமுக இந்த மாதிரி சூழ்ச்சிகரன அரசியல் நிறைய மக்கள் உதயசூரியன் சின்னத்தை பார்த்து அதில் ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. புதுசா வேற ஒரு சின்னத்தை வரும்போது அதுக்கு அவங்க வாக்களிக்க தவறுறாங்க. அது இல்லை, அதெல்லாம் இல்லை. பூத் கமிட்டி வேலை செய்ய மாட்டானுங்க, காசை வாங்கிக்குவானுங்க. பூத் கமிட்டி வேலை செய்ய மாட்டாங்க, போய் படுத்துவாங்க. ரெண்டாவது இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பண்ணுவோம்னா சீட்டையும் கொடுத்துட்டு அந்த பூத் கமிட்டி லெவலில் அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செலவு பண்ணுறது, அது செலவு பண்ண மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் எங்கெங்கே நிற்கிறதோ அங்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அதாவது திமுக நிற்கிற இடத்துல 1 கோடி செலவு பண்ணுற இடத்துல 5 கோடி ரூபாய் கொட்டி செலவு பண்ணுவானுங்க. ஆனால் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நிற்கிற இடத்துல 1 கோடி செலவு பண்ணுற இடத்துல 10-20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி விட்டுருவானுங்க. அதனால தான் எப்பவுமே திமுக கூட்டணி நிற்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாருங்க அமோக வெற்றி எப்பவுமே பெறாது. திமுகவுடைய செல்வாக்கு தான் அப்படின்னு காமிச்சு. ஒரு 10 சீட்டு வாங்கி 10 சீட்டும் ஜெயிச்சாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க. 10 சீட்டு வாங்கினா ஒரு 5 சீட்டு இப்படி தான் ஜெயிப்பாங்க. ஏன் சொன்னால் இப்போ சொல்கிறார் பாரு, கடந்த முறை 20 சீட்டு கொடுத்தான், 10 சீட்டு. ஏன்னா இந்த முறை அதிகமாக கேட்டாங்கன்னு போன வாட்டி அவங்க கொடுத்தது நீங்கள் கரெக்டாக ஜெயிக்கலீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது. ஏன்னா திமுக தான் ஒரு பேஸ் உள்ள ஒரு கட்சி. அப்படிங்கும்போது அவங்க வேலை செஞ்சால் தான் கூட்டணி கட்சிகளை வெல்ல முடியும். ஆனால் மற்ற இப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோவிலோ விடுதலை சிறுத்தையோ திமுக வேட்பாளர் அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம கட்சி வேட்பாளர் நினச்சி வேலை செய்வானுங்க. ஆனால் இவங்க திமுக மட்டும் அப்படி வேலை செய்ய மாட்டாங்க. அதனால தான் இது திமுக இன்னைக்குள்ள காலகாலமாக வரக்கூடியது. இது ஜெயலலிதா போன்ற முதல்வராக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை கூட வேட்பாளர் நிப்பாட்டினா அந்த நாய் பின்னாடி போய் எல்லாரும் ஓட்டு போடுற அளவுக்கு அந்த சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அதனால தான் அந்த கூட்டணி கட்சிகளும் அதிமுக கிட்ட ஒரு விதமான பழக்கத்தில் இருந்தாங்க. திமுக கிட்ட அப்படி இல்லை, அப்படியே அப்பட்டமான துரோகம் பண்ணும். சிரிச்சுக்கிட்டு லைட்டை போட்டு பார்த்தாரு. இல்லை துரோகம் பண்ணுறதுக்கு லைட்டுக்கு என்ன சம்பந்தம்? துரோகத்துக்கு லைட் எதுக்கு? துரோகம் பண்றோம் எங்க கூட்டணியில இருக்கவங்களுக்கு நாங்க எதுக்கு துரோகம் பண்றோம்? அவங்களும் ஜெயிச்சா தானே எங்களுக்கு பலம். என்னைக்கு அப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னு சொன்னா நாங்க சாலிடா அவங்க ஒரு கணக்கு போட்டுருவாங்க, இவ்வளவு தொகுதியில நம்ம திமுக வெற்றி பெற்றணும். இப்போ கூட்டணி கட்சி இருக்கா, சரி ஒரு 10-20 இடத்துலன்னா 10 தொகுதி. ஏன்னு சொன்னால் ஒரு கால் நமக்கு எதுனா கொஞ்சம் குறை ஆயிடுச்சுன்னா அது ஆதரவு தெரிவிக்குது. ஆனால் 20 தொகுதி ஜெயிச்சா 20 தொகுதியும் அவங்கள ஜெயிக்கிறது கஷ்டப்பட மாட்டாங்க, போராட மாட்டாங்க. சார் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன சார்? ஜனநாயகம் பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன பொறுத்தவரையிலும் என்னன்னு சொன்னீங்கன்னா அது பெரிய அரசியலாம் இல்லை.
விஜய் வந்து இதுக்கு முன்னாடி பேஸ்டு துப்பாக்கி படம்லாம் எடுத்திருக்காப்புல. முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி ஈஸியாக சான்றிதழ் வழங்கிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் அப்படி இல்லை. இது வந்து அரசியல் ரீதியாக அட்டாக் ஆகும்போது அது வந்து பிஜேபி வந்து ஒரு கிடுக்குப்பிடி போட்டுருக்கு. யாரையா விஜய் என்ன சொன்னால், ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு வா, இல்லையா நான் சொல்கிறத கேளு. அதுக்கு ஒரு பேரம் பேசுறதுக்காக இந்த படத்தை கொஞ்சம் நிப்பாட்டி இருக்க மாதிரி தெரியுது தவிர, மற்றபடி வந்து ஆனால் அந்த பேரத்துக்கு விஜய் போவான்னா போக மாட்டான். விஜய் அந்த விஷயத்தில் போக முடியாது. ஏன்னா போனோன்னா அவனுடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு நான் போகிறேன்னு சொன்னாங்க, அவன் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அவங்க காலியாகிடும் இல்லையா. அதே நேரத்தில் வந்து விமர்சனங்களில் வைக்க முடியாது இல்லையா. ஏன்னா நீ யார் கூட கூட்டணி இருக்கு, நீ எப்படி விமர்சனம் பண்ணுவ? அப்போ கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிஞ்ச கதை தானே ஆகும். அப்போ அது போக முடியாது, விஜயால் போக முடியாதுன்னும்போது. அதே நேரத்தில் வந்து திமுகவுக்கு அண்டர் கிரவுண்ட் லிங்க் இருக்குது பாஜக கூட. அதனால தான் வந்து பராசக்திக்கு வந்து சான்றிதழை ஈஸியாக வழங்கிட்டாங்க. அப்படி தானே? ஈஸியாக இல்லைங்க, அவங்களுக்கே இப்போ தாங்க கொடுத்துருக்கேன், இன்னைக்கு தாங்க இல்லை கொடுத்துட்டாங்க. இல்லை இப்போ பராசக்தியிலுமே வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு தான் இது என்ன கொடுத்து அது இந்திய எதிர்ப்புங்கிறது சர்வசாதாரணம்டா. அவங்க படத்தை நான் சொல்றேன், ஜனநாயக பிஜேபி கையே இல்லைன்னு சொல்லியிருந்தா, பிஜேபி இது தொடர்பே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அவன் சான்றிதழை கொடுங்கன்ட்டு. கொடுத்துருக்கணுமா இல்லையா? மேல்முறையீடு உடனே மேல்முறையீடு உடனடியாவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு பண்ணிட்டாங்கன்னா, அப்பீல் பண்ணிட்டாங்கன்னா கொடுக்க முடியாது. புரிதுங்களா உங்களுக்கு? கோர்ட்ல இருக்கு, கேஸ் முடிஞ்சவன பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? நீங்க மேல்முறையீடு உடனே பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்போ பாஜக வந்து திமுக விஷயத்தில், அதாவது பராசக்தி விஷயத்தில் ஷாப் கார்னர் கையாண்ட மாதிரி ஜனநாயக விஷயத்தில் ஷாப் கார்னர் அவங்க கொண்டு வர முடியல. அவங்க வரல. அவங்க ஒரு விதமான அதிருப்தியில் ஒரு விதமான விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமா. விஜய் வெறும் நடிகர், அவ்வளோதான். அவர் நடிச்சாரு, அவர் காசை வாங்கிட்டு போயிட்டாரு. டப்பிங் பேசையிலே மொத்த பணம் செட்டில் ஆகிடுச்சு. பாவம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. புரியுதா? அதனால விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்ல, நீங்க ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றீங்க. விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அவரு கூட சிவகார்த்திகேயன் கூட மோதவே முடியல விஜயால அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ். அப்படியெல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கும் இவருக்கு என்ன, இவரு ஏன்னா பராசக்தி படத்தை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து உங்களோட தான். ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லம்மா, ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். தயாரிப்பு நீங்க இல்லையா? நாங்க இல்ல. ஆகாஷ் பாஸ்கர் யாரு? அது எங்க பாஸ்கர், எங்க கட்சியா? அது அவரு ஏங்க ஒரு எத்தனையோ இது சேர்ந்து இவருடைய பேரன் தானங்க அவரு. முக்கமுத்து கருணாநிதியுடைய பேத்தியை திருமணம் பண்ண பையன். ஆமா, அது உடனே எங்கதான் நீங்க வர சும்மா என்ன இருக்கு பாருங்க. கருணாநிதியுடைய பேத்தியை திருமணம் பண்ண நபர் தான் ஆகாஷ் பாஸ்கர். சமீபத்தில் கூட அமலாக்கத்துறை ரைடு, அவன் தான் ஒரே நேரத்தில் 4 படம் பூஜை போட்டு, 1 இட்லி கடை, பராசக்தி, இன்னும் 2 படம் ஏதோ. புரியுதுங்களா? அந்த பையன் தான் அமலாக்கத்துறை அவன் வீட்டில் ரைடு விட்டாங்க. புரியுதுங்களா? எப்படி முழு பூசணிக்காக சோதனை அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அவங்க வந்து தயாரிப்பை ரெட் ஜெயிண்ட் வந்து வெளியீடு. அப்போ ஆக மொத்தம் இவங்களுடைய கூட்டு. ஆமையா, ஆமாம். இப்போ அதனால என்ன ஏன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து சன் பிக்சர்ஸ் இருக்கும். இப்போ சன் பிக்சர்ஸுக்கும் கலைஞர் குடும்பம் கொஞ்சம் 7.5 பொருத்தமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இவங்களே உருவாக்கிட்டாங்க. இல்லைன்னா ஆகாஷ் பாஸ்கர் யார்? அவனுடைய அப்பாலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான் இருக்கான். ஒரு பல லட்சங்கள் பல கோடிகள் உள்ள ஒரே நேரத்தில் 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படிமா முடியும்? ஒவ்வொரு படமும் 500 கோடியாம், 1000 கோடி 2000 கோடி. ஆனானப்பட்ட ஏவிஎம் கூட ஒரு படம் வந்து அந்த படம் வெற்றி தோல்வி அதில் லாபம் நஷ்டம் பார்த்து தான் இன்னொரு படமே தயாரிப்பான். இவங்க அட்ட டைமில் 4 படம், ஒவ்வொரு படம் 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி. அப்போ இந்த காசெல்லாம் ஏது? ஏமா 4 படம் எடுத்தோம், 4 படமும் இன்னும் ஃப்ளாப் ஆகல. 4 படமும் வசூல் பண்ணி கொடுத்துருச்சு. சரியா? இட்லி கடை நான் என்ன சொல்கிறேன், இல்லைடா, நான் என்ன சொல்கிறேன், 4 படம் எடுத்து 4 படம் வசூல் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த 4 படம் வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி 4 படத்துக்கு பணம் எங்கேருந்து கொடுக்கும்? அதை ஃபைனான்ஸ் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க.
இப்போ நீங்க உங்க கையில 10 கோடி அந்த 4 லட்சம் கோடி வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்குனீங்களா அந்த காசா? யாருங்க இத்தனை கோடி செலவு பண்ணுன்னு யார் சொன்ன? இட்லி கடை படத்துக்கு என்ன 40 கோடியா? 500 கோடியா? நானும் சொன்னேன், அமலாக்கத்துறை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? அங்கனக்குள்ள கம்பத்துல அங்கனக்குள்ள ஒரு ஷெட்டை போட்டு ரோட்டு மேல எடுத்தாங்க அந்த படம். அதுக்கு போய் எவனாவது அது கூட தெரியல. பான் இந்தியா மூவி அனைத்து மொழிகளிலும் ஓடுது. அது ஷெட்டுக்குள்ள போட்டு அங்க ஆமாங்க, அந்த ரோட்டு மேல ஷெட்டு போட்டு தான் எடுத்தாங்க. என்ன இன்னும் உங்களுக்கு ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பையன் இருந்ததுதான் வெளிநாட்டுல இருந்த மாதிரி. அது ஒரு 1000 2000 அது சர்வதேச அளவுக்கு போதுங்க அந்த படம். இட்லி கடை. ஆமா, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஷெட்டு போட்டு அதை எடுத்ததுதான் அந்த படம். ஷெட்டு போட்டு எடுத்துக்காம எந்த படம் அப்படியே எடுத்துட முடியும்? ஒரு காட்சின்னு இருந்தா ஷெட்டு போடுறதே இருக்கும். அது இங்க பாரு, அவன் வந்து இட்லி கடை அவங்க அப்பா வச்சது, இவன் அந்த இட்லி கடையை நடத்தினது, இந்த ஃபைட் பண்ணது எல்லாமே டிவிலேயே எடுத்து போட்டான்லம்மா. அது மட்டும் காட்சிகளா? மற்ற யூடியூப்லயே அதெல்லாம் முடிஞ்ச மலேசியா, சிங்கப்பூர், இதெல்லாம் வெளிநாடு உள்நாடு இதெல்லாம் காட்சிகளே இல்லையா? அதுக்கு முன்னாடி அதிகமாக காட்சி என்ன காட்சி இருக்கு? அதுக்கு முன்னாடி அந்த ஆத்தை காட்டுவான், மரத்தை காட்டுவான், தோப்பை காட்டுவான். வெளிநாட்டில் அந்த பையன் இங்கேருந்து படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலைக்கு போய் அங்கேருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி ஒரு 2-3 சீன் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவான்ல. அவ்வளோதான். அந்த திரைப்படங்கள் இப்போ அதுக்கெல்லாம் 100 கோடி ரூபா ஆயிருக்கும். திரைப்படங்கள்லேயே குறைஞ்ச பட்ஜெட் அதிக பட்ஜெட் லிஸ்ட்டில் தான் இட்லி கடை வந்துருக்கு. நீங்கள் வந்து குடிசை போட்டு எடுத்தான் இது போட்டு எடுத்தான் கதை இல்லை. அதிக பட்ஜெட் கொண்ட படங்கள்ல லிஸ்ட்ல இட்லி கடை படங்கள் இருக்கா இல்லையா? வெளிநாட்டுல என்ன கதையை சொல்றாரு பாருங்க. அது ஏதோ ஒரு ஓலை குடிசை போட்டு அதுக்குள்ளே படம் எடுத்து அப்படியே அது வந்து எப்படின்னா லோ பட்ஜெட்ன்றாங்கல்ல, குறும்படம் எடுக்குது லோ பட்ஜெட், அந்த மாதிரி எடுத்த மாதிரி சொல்றாரு. ஏன்னா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க அந்த படத்தை பாருங்க. நான் என்ன பார்க்கணும்? அதை இடிச்சு போட்டது இல்ல அதிக பட்ஜெட் கொண்ட படங்கள் லிஸ்ட்ல அது வருது. அது ஏன் புரிய மாட்டேன் அண்ணனுக்கு? எதுல 400 கோடி? எனக்கு தெரியாது. 400 கோடியா? 400 கோடி பாருங்க, நீங்களே பாருங்க. ஏன்னா அவருக்கு வேணா சம்பளம் ஒரு 50 கோடி கொடுத்துருப்பான், இல்லை 60 கோடி சம்பளம் கொடுத்துருப்பான் இவருக்கு, தனுஷுக்கு. எல்லாம் சேர்த்து தான். அவ்வளோதான். அதுக்கு எல்லாம் சேர்த்து தான். பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்கள், தனுஷ் மட்டும் இருக்கா, நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். சரி, அப்போ சொல்கிறாரு ஏதோ ஓலை குடிசை போட்டு கதையை ஓட்டாங்க. ஆமாம் ஆமாம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.